அம்மா மருமகளே, ஏம்மா எப்ப பார்த்தாலும் என் பையனுடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? மாமா நான்லாம் ஒன்றும் சண்டை போடல மாமா. அவர்தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு. அம்மா நீங்க எப்ப சண்டை போட்டாலும் சமையலே செய்ய மாட்டீங்கம்மா. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான் அடிக்கடி சண்டை வருமா. சண்டையில எத்தனோ வாட்டி இட்லி கொண்டாந்து என் பொண்டாட்டி தலையிலையும் அடிச்சிருக்காமா. சும்மா சொல்லக்கூடாதுமா. என் பொண்டாட்டி என்னதான் என் கூட சண்டை போட்டாலும் சமையல் மட்டும் சரியான நேரத்துல செஞ்சிருவாமா. அதனால நீ என்ன பண்ணு, என் பையனுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதனா செஞ்சு சண்டையை முடிச்சு வைமா. அவருக்கு சாக்லேட் ஸ்ப்ரெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவே செஞ்சு கொடுத்துறேன். உடனே சமையல தொடங்குமா. சாக்லேட் ஸ்ப்ரெட் நிறைய பேருக்கு பிடிக்கும். அது வீட்ல சிம்பிள் இன்கிரியன்ஸ் வச்சு ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பிரெட், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இந்த பீனட் சாக்லேட் பட்டர் செய்யறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது நீங்க வறுத்த வேர்க்கடலையா எடுத்துக்கலாம், இல்ல பச்சை வேர்க்கடலையா எடுத்துக்கலாம். எதுவா இருந்தாலுமே நல்லா இது போல வறுத்துட்டு தட்டுல கொட்டிட்டு சூடா இருக்கும் போதே வேர்க்கடலையோட தோல் எல்லாம் நம்ம புடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தோல் எல்லாம் நீக்கிய வேர்க்கடலைய சூடா இருக்கும் போது மிக்ஸி ஜார்ல சேர்த்து இது போல அரைச்சிக்கலாம். சூடா இருக்கும் போது அரைக்கிறதுனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ரிலீஸ் ஆகும். இப்ப இதோட 2 ஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜாகரி பவுடர், அதாச்சும் வெள்ளத்தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெனிலா எசன்ஸ் போட்டு இது போல நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாக்லேட் பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது அரைக்கும் போது நம்ம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைக்கணும். அப்பதான் நல்லா கிரீமியா வரும். சோ நீங்களும் உங்க வீட்ல இந்த சாக்லேட் பீனட் பட்டர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.